ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். 250 கிராம் கடலைப்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிடுங்க. அது கூடவே 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சிடலாம். 5 விசில் வரணும். 5 விசிலுக்கு அப்புறமா பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி வடிச்சிருங்க. அதுக்கப்புறமே தண்ணி இருக்கும். ஸோ ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி அதில் உலர வச்சிடலாம். ஒரு 15 to 20 நிமிஷத்தில் அந்த தண்ணி எல்லாமே அந்த துணி அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க பருப்பை. இப்போ 100 கிராம் தேங்காய் எடுத்துருக்கோம். அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரோஸ்ட் பண்ணால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்ததாக 200 வெல்லம். இது 2 வெல்லம். இதுக்கு ஒரு 100 மில்லி தண்ணி போதும். இது நல்லா கரைஞ்சி லைட்டாக பாகாகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அது லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டிக்கலாம். இப்போ இந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அந்த தேங்காவோடையே சேர்த்துருங்க. இது கூடவே நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா பாகு ரெடி ஆயிடுச்சு. இதையும் அதில் சேர்த்துடலாம். ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி பாகை வடிகட்டிடுங்க. நிறைய மண் இருக்கும் உள்ள. நல்லா ஒன்று சேர எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. சிம்பிளாக நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக அந்த கொழுக்கட்டைக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு 300 கிராம் போல் நம்ம அரிசி மாவு எடுத்திருக்கோம். அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கொதிக்கிற வாட்டர் தான் யூஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒன்றா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அளவு தெரியாது. கிளற கிளற ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டைப்பில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போது கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதை இட்லி தட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். ஒரு குட்டி சுண்டலியும் செஞ்சுருக்கோம். இப்போ அதை இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம். பை பை சுண்டலி. இப்போது இது ஒரு 10 மினிட்ஸ் ஆனிச்சு எங்களுக்கு வேகிறதுக்கு.
இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்தியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. தேங்க்யூ.